ஹே ஹாய் ஹலோ திஸ் இஸ் அபியுடன் பேசலாம் வாங்க. வெனஸ்டே மார்னிங் நூல்கோல் பொரியல் செஞ்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். நூல்கோல் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தேன், சரி எப்படி இருக்கும் ட்ரை பண்ணலான்ட்டு. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு ஒரு மசாலா இருக்கணும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் குருமிளகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வர கொத்தமல்லி, காரத்துக்கு 3 வரமிளகா, 5 பல் பூண்டு எடுத்திருக்கேன். நாட்டு தக்காளி 2 குட்டியாக இருந்தங்காட்டி 2 எடுத்துக்கிட்டேன். கருவேப்பில் கொஞ்சம், புளி தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அத்தையும் மாமாவும் போன வாரம் ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் கழுவி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா பெரிய கத்திரிக்காயும் இருந்தது, குட்டியாகவும் இருந்துச்சு. சின்ன வெங்காயம் நான் பொரியலுக்கும் சேர்த்து தொளிச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கு மேலே தொளிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம இந்த வரமிளகா, சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம் இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுருந்தேன். இதெல்லாம் நல்லா போட்டு நம்ம வணக்கணும். வெங்காயம் முழுசாக போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சின்ன வெங்காயமெல்லாம் 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு முழுசாக போட்டால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசாக சேர்த்துக்கலாம். நான் குழம்புக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காய்க்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். என்ன தான் தோட்டத்துலேருந்து கத்திரிக்காய் வந்தாலும் சொத்தை இருக்கும்னு பார்த்து பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எண்ணெய் சூடானோடனே நம்ம மசாலாக்கு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, வரமிளகா, சீரகம், கொத்தமல்லி, வெந்தயம் அதெல்லாம் போட்டுட்டேன். சிம்லேயே ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வணக்கி விடுங்க. வணக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி அந்த 2 தக்காளியும் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நான் தக்காளி எப்போவுமே நடுவில் இருக்க ஸ்டெம்மை ரிமூவ் பண்ணிடுவேன். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வேகணுங்க. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி அதையும் ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வேக வச்சுருங்க. எண்ணெய் உங்களுக்கு பிரிஞ்சு மேலே வரும். அந்த டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எனக்கும் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால ரொம்ப நாள் கழிச்சு செய்கிறேன். இப்போ அந்த தக்காளியிலேருந்து எண்ணெயெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். பூண்டை நான் 5 பல் பூண்டையுமே 2 கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காயும் சொத்தை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அதையும் 4 கீரைலாம் போட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு அப்பவும் ஒரு 1-2 சொத்தை இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா நல்லெண்ணெய் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 மினிட்ஸ் இதுவும் நல்லா எண்ணெயிலேயே வதக்கிடுங்க. எண்ணெயிலே வதக்கிட்டு ஒரு 3 மினிட்ஸ் கழித்து அதை எடுத்துருங்க. ரொம்ப வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி கொலன்னு கசங்கி ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும், நல்லா இருக்காது. 3 மினிட்ஸ் வதக்கினதுக்கப்புறம் எடுத்துருங்க. இப்போ தாளிப்பு வேணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பில் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா ப்ரௌன் கலரில் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சர் ஜாரில் மசாலா ஆட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அரைக்கிறதுக்கு, அதையை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக. அதையை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா மிக்சர் ஜாரில், அதை நல்லா அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு சால்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். நான் சம்மர் சீசனுங்கிறனால காரம் கம்மியாக செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் 3 வரமிளகா போட்டிருந்தேன். அது மூலம் குருமிளகா போட்டிருக்கங்காட்டி நம்மளுக்கு குருமிளகே காரம் கொடுக்குங்கிறனால நான் அதிகமாக ஆட் பண்ணல. இப்போ நல்லா இதெல்லாம் எண்ணெய் கொதி வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா புளி நான் புளி தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேன். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா ரொம்ப தடட்டமாக இருக்கும். அதனால் புளி தண்ணி உங்களுக்கு மீடியம் சைஸில் எவ்வளோ புளி தண்ணி வேணுமோ அந்த மாதிரி உங்களுக்கு டைல்யூட் பண்ணி வேணுமா இல்லை கெட்டியாக வேணுமா உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக தான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அதிலேருந்து நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்ததுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு வதக்கி வச்சுருந்தேன் கத்திரிக்காய் நான் ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுட்டேன். உப்பெல்லாம் செக் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் கொதி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 ஸ்பூன் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிக்கிட்டேன். புளிக்குழம்புக்கு நான் எப்பவுமே ஆட் பண்ணுவேன். அதனால் கரும்பு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், யம்மியான டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. பேக் பண்ணி இன்றைக்கி அனுப்பிச்சாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.